அன்றையே உலகம் அளந்தாயடி போற்றி, அன்றையே உலகம் அளந்தாயடி போற்றி. செஞ்சங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, செஞ்சங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி. ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்ற கோடிலா எழுந்தாய் கடல் போற்றி, கன்ற கோடிலா எழுந்தாய் கடல் போற்றி. குன்ற கோடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்ற கோடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று தொகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்று தொகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. எங்களும் சேவகமே ஏத்தே பாறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கலோரும் பாவாய். எங்களும் சேவகமே ஏத்தே பாறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கலோரும் பாவாய். நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் தனது அடுத்த பாசுரத்தில் பெரியாழ்வாரை போன்றே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். திருப்பாவையில் முந்தைய பாசுரங்களில் ஒவ்வொரு பாசுரத்திலும் திருமாலின் ஒவ்வொரு அவதாரத்தை பாடியிருக்கிறாள் ஆண்டாள். ஆனால் இந்த பாசுரத்திலோ ஒரே பாடலை பல அவதாரங்களையும் குறிப்பிட்டு பாடியுள்ளாள். திருப்பாவையின் மிகச்சிறந்த மங்களாசாசன வாழ்த்து பாசுரம் இது. பாசுரம் 24. அன்றொரு காலத்தில் வாமனனாக வந்து உலகங்களை எல்லாம் அளந்தவன் நீயே, உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு. பின்பு ராமனாக வந்து இலங்கை மீது போர் தொடுத்து ராவணனை அழித்து வெற்றி பெற்ற உன் வீரத்திற்கு பல்லாண்டு. கிருஷ்ணாவதாரத்தில் சின்னஞ்சிறு குழந்தையாக உன்னை அழிக்க சகட வடிவில் வந்த அசுரனை பிஞ்சு கால்களால் உதைத்தே அழித்தாய், அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. சற்று வளர்ந்த பின் இரட்டையாக வந்த வத்சாசுரனாகிய கன்றுக்குட்டியை விழாமரமாக நின்ற கபித்தாசுரன் மீது எரிதடியாக உபயோகித்து இருவரையும் அழித்த உன் வீர கடல்களுக்கு பல்லாண்டு. பெருமழையிலிருந்து ஆயர்களை காக்க கோவர்தன மலையையே உன் விரல்களில் குடையாக ஏந்தி நின்றாய், உனது அருட்குணத்திற்கு பல்லாண்டு. பகைவரை வெல்லும் உன் கையில் உள்ள வேலாயுதத்திற்கு பல்லாண்டு. இப்படி உன் வீர செயல்களை புகழ்ந்து பாடி நாங்கள் நோக்கும் மார்கழி நோன்பின் பலனாக பறையை அருளை பெறுவதற்காக இன்று நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களிடம் இரக்கம் காட்டி அருள் புரிய வேண்டும் பரந்தாமா என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தால் கண்ணனின் அருளை வேண்டுகிறார்.